கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம மீண்டும் ஆதியாகமம் 25:7 ஆபிரகாம் பூர்ண வயதுள்ளாகும் போது என்கிற அதிலிருந்து நம்ம பல காரியங்களை தியானித்து வருகிறோம். யோசுவாவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 2வது பாகமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக இருந்த வண்ணமாக கண்களை மூடி கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாக நடக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அந்த பகுதியிலிருந்து முதிர்ந்த வயது உள்ளவர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் அல்லது தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டவர்களை குறித்ததான பரிசுத்தவான்களை குறித்து அநேக சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். ஆக நம்ம நூனின் குமாரனாகிய யோசுவாவினுடைய வயது 110 என்கிற தலைப்பிலையும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். அதில் 4 யோசுவாவுக்கு குறித்து நாங்கள் முந்தின வாரத்திலும் போன வாரத்தில் முதல் பகுதியாக நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து பல சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அதிலிருந்து விடப்பட்டதை மீண்டும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே இவளெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம் தொடர்ந்து எல்லா செய்திகளையும் கேட்க முடியும். ஆக இன்றைக்கு அந்த யோசுவா மோசே சொன்னபடி செய்தான். மோசே வைக்கிற இடத்துல 20-40 நாட்கள் உபவாசம் இருந்தான். மோசே சொன்னபடி யுத்தம் செய்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் அவர் இருந்தான் என்று பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் தேசத்தை பங்கிட தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த யோசுவா என்பதை கீழே நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே மோசே மேரிபா விஷயத்தில் தண்ணீர் நண்டியில் தேவனுக்கு விரோதமாக கோபம் எழுப்பலைன்னா இந்த காரியத்தை மோசே தான் செஞ்சிருக்கணும். மோசே தான் கானானுக்குள்ளாக நடத்திருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த மோசேக்கு பதிலாக யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசுவாவை தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை, கானான் தேசத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய தலைவர்களின் ஒரு தலைவனாக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்குரிய சில வசனங்களை நம்ம வாசிப்போம். உன்னாகமம் அங்கே 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னாகமம் 34 அதில் 17ஆவது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 34 நல்ல கவனிங்க. அது சொல்லுங்க, நல்லா சொல்கிறாரு. உங்கள் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதர்களுடைய நாமங்கள் ஆவன ஆசாரியனாக எலேஜாரும் நூனின் குமாரனாக யோசுவாவுமே அப்படின்னு சொல்லிட்டார். ஆக மெயினாக அங்கே யோசுவா தான் இந்த தேசத்தை அந்த சுதந்திரிக்கக்கூடிய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக தேவன் ஏற்படுத்தினார். ஏற்கனவே ஒரு தலைவனுக்கு பின்பாக நடந்தவன் தான் யோசுவா. தலைவனுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான். என்றைக்குமே ஊழியர்களுக்கு கீழ்ப்படியும் போது ஏற்ற வேலையில் இப்படி மேன்மையான ஆசீர்வாதங்கள் வரும். எலியாவை பின்பற்றின எலிசாவுக்கு அவன் என்ன வேலை செய்தான்? எலியாவுடைய கைகளை தண்ணி வார்க்கிற வேலை தான். கை கழுவு தண்ணி கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுற வேலை. ஆனால் எலியாவுக்கு அடுத்தபடி எலிசா தான் அதற்கு தலைவனாக இருந்தான். ரெட்டிப்பான வரங்களை உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆக நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம்,
ஊழியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஊழியருக்கு ஊழியர் சொல்ல கீழ்ப்படுகிறவர்கள், அவங்கெல்லாம் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களை பார்க்கல ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருப்பதை ஊழியத்தில் பார்க்க முடியுது. அது அநேக அனுபவ சாட்சிகள் நம்ம கேட்க முடியும். நானும் ஒரு ஊழியருக்கு பின்னாடி நடந்ததுனால தான் தேவன் என்னையும் தேவ சபையில் கர்த்தர் உயர்வான இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவர் எங்கே போனாலும் நாங்கள் நடந்து போகிற அந்த பழக்கம். அவர் பேர் ரவிக்குமார் என்கிற பாஸ்டர். அப்படி நாங்கள் போனதுனால தான் இன்றைக்கு தேவனை என்ன சொல்லவார கீழ்ப்படிவேன். அப்படி தேவன் அதே போல தான் யோசுவாவை தேவன் எவ்வளவாக உயர்த்தி அந்த தேசத்தில் பங்கிடக்கூடிய ஒரு தலைவனாக யோசுவாவை கர்த்தர் வைத்திருந்தார். இது உபாகமத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் உமக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். நீ பிரவேசிக்க மாட்ட, காண்பாய், அதில் நீ பாருப்பா, ஆனால் அதுக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லிட்டு அந்த நீ நிற்கிற உனக்கு முன்பாக நிற்கிற எப்போ அந்த மோசே பக்கத்தில் தான் நிற்பான். நூனி குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அதனால் அவனை திடப்படுத்துங்கிறார். அவனை திடப்படுத்து. சில திடப்படுத்துதல் சொல்லுவாங்க, அதல்ல, திடப்படுத்தணும் அவனை. நீ கொஞ்சம் தைரியமாக இரு, பலமுள்ளவனாக இரு, கர்த்தர் உன்னோடு வருவார், உன்னை கொண்டு தான் பெரிய காரியம் செய்வார். இனி நீ தான் இந்த ஜனங்களை நடத்தணும், நீ தான் கானானுக்கு போகணும், நீ தான் இனி வருகிற எல்லா காரியத்தையும் நீ செய்யணும் என்று அங்கே சொல்கிறான் பாருங்க. அவனை திடப்படுத்து, அவனே இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் அப்படின்ட்டு. அவதான் இனி வருகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்கிறவன் தான் இந்த யோசுவா என்று தேவனும் அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. அதனால் அவனை நீ தைரியப்படுத்து, திடப்படுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதே உபாகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டால் அங்கேயும் அந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பி கொள்வோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கும்போது அங்கே 1ஆம் வசனத்தை நிறைய சொல்லிகிட்டே வர்றார். அங்கே உபாகத்தில் அப்பொழுது 2ஆவது வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே நான் 11ஆவது வசனம் முதல் கூட நம்ம வாசிக்கும், அது எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அதாவது அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதில் நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம மாற்றி வாசியாச்சு. 33ஆம் வசனம் முதலிலிருந்து நம்ம வாசிக்கும்போது, அல்லது 33 எப்ரியன் குமாரனாகிய 36 வாசிங்க. எப்ரியன் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உண்மையான் பின்பற்றினபடியினாலே நான் அவனை மிதித்து வந்த தேசத்துக்கு அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றையில் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு நீ அதில் பிரவேசிப்பது இல்லை, உனக்கு முன்பாக நூனின் குமாரனாக யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே இஸ்ரவேலுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பான் என்று மீண்டும் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. ஆக தேவன் மோசேக்கு அடுத்தபடி
யோசுவாவை தலைவராக கொண்டு அந்த யோசுவாவை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். இதை நீங்கள் இன்னும் நம்ம பார்த்தால் யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் அதில் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடிகிறது. தாசனாகிய மோசே மரித்த பின்பு மோசே ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போன இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் இழந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தோசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு என்னபடி சொன்னபடியே கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுள்ள ஏத்திரி தேச அனைத்தையும் சூரியன் திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லை சொல்றார். எல்லை அதுதான் பங்கணும். அது எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளமெல்லாம் ஒருவனும் ஒன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே அதான் சொல்கிறார். அங்கே அவனை பலப்படுத்துங்கிறார், திடப்படு. இங்கே அதான் அவரே சொல்கிறார், நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்படின்னு சொல்ற. அதனால நீ தைரியமாரு, திடன் கொள்ளு. நான் மோசேக்கு சொன்னதை போல நான் உனக்கும் சொல்கிறேன். மோசே உனக்கு சொன்னதை போல நான் நேரடி உனக்கு சொல்கிறேன். இந்த எல்லைகள் முழுவதும் நான் தருவேன். நீ அவர்களுக்கு பங்கிடுங்கிறார். பின்ன அடுத்து சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு நியாயப்பிரமாணத்தையெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாத. ஒன்றை மாத்திரம் ஜாக்கிரதையாரு. ஒன்றுக்கு மாத்திரம் நான் மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது இடது பக்கம் சாயாமல் இரு. ஆகவே அதற்கெல்லாம் உன்னை திடப்படுத்திக்கொள். அப்பொழுது நீ என்ன செய்வாய், அதை விட்டு விலகாதிருப்பாயாக அப்படின்ட்டு கீழே சொல்றார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ ரொம்ப கவனமாகிரு. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது வாய்க்க பண்ணுவேன். இந்த மாதிரி நீ இருந்தான்னா நீ வழி போராடலாம் வாய்க்கப்படும். 1ஆம் சங்கீதத்தில் இருக்காத, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி? இரவும் பகலும் வேதத்தில் மேலே பிரியமாக இருக்கிற பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் நீர்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராத மரத்தும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி தான் இங்கே சொல்கிறார். அதை உன் வாயை விட்டு விலகக்கூடாது, உன் இருதயத்திட்டு விலகக்கூடாது. அதையே தியானித்து அதன்படி நீ நடந்து அதற்கு எச்சரிக்கையாய் இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ போகிற வழியெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, திடமனதாய் இரு. திகையா, இந்த ஜனத்தை எப்படி நடத்துகிறேன், திகையாதே, கலங்காதே.
நீ போகுமிடமெல்லாம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா என்று அவன் சொல்லுது. நீ இப்போ ஏன் பயப்பட்டான்? மோசைக்கு விரோதமாக ஜனங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். மோசையே கானானுக்கு சுதந்திரிக்க கூடாதபடி செய்தவள் என்பது தெரியும். அப்போ நம்ம சூழலை எப்படின்னு நினச்சிருப்பேன். அதனால் அதெல்லாம் நீ கலங்காத்தீங்க, நான் இருக்கிறேன். நீ நியாயப்பிரமான காரியத்தை மாத்திரம் நீ கவனமாக இரு என்று கர்த்தரங்க சொல்லிட்டு அடுத்தது அதிபதிகளை நோக்கி ஒருவன் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்த பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதனை கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளுக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். இன்னும் 3 நாள் தான் கானானுக்குள்ளே போயிடுவோம். இப்போ சித்திம் இடத்துலேருந்து தான் இவங்க புறப்படுறாங்க. அந்த 3 நாளுக்குள்ளே கானானுக்குள்ளே போயிடலாம். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று எல்லாம் அவர்களை திடப்படுத்தி இன்னும் யோசுவா காத்திரையும் மனேசையின் பாதி கோத்திரத்தை நோக்கி கர்த்தரியாக தாசனாக மோசே வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள், தேவன் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி உங்களுக்கு கொடுத்தாரே. அப்போ கீழே எல்லாம் சொல்லிட்டு வர. அப்போ தேவன் கீழே 17 நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கு என்ன செய்வோம், உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய மாத்திரம் மோசே இருந்தது போல உம்மோடு இருப்பாராக என்று மீண்டும் அந்த பலன் கொண்டு கடைசி திடம்பானதாக மறுபடியும் சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிடும்படியாக சுதந்திரமாய் பங்கிடுவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தலைவன் தான் யோசுவா. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கு வச்சிருக்கிறார். ஆனால் நாம் பங்கிட முடியாது. நமக்கு யார் பங்குன்னா கர்த்தரே நமக்கு பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்ல தாவீது சொல்லும்போது கர்த்தர் என்னுடைய சுதந்திரம் என்னுடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார் அப்படின்னா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லா பங்குன்னா எல்லாமே நமக்கு தருவார். மரியாள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்வார் மார்த்தாளை பார்த்து, தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவனை தெரிந்து கொண்டாள், தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டாள், தேவ சமூகத்தை தெரிந்து கொண்டாள். ஆக பரலோக ராஜ்யத்தில் அந்த பங்காய் இருக்கிற இயேசுவோடு இருக்கணும்னா மரியாதை போல நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அவன் அநேக விஷய கவலைப்பட்டால் பாரப்பட்டாள். இவன் ஒன்று கூட தனக்கு தேவையானது ஒன்றை தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய பாதத்தை கர்த்தரை அவருடைய வார்த்தை தெரிந்து கொண்டதுனால ஆண்டவரே சொல்லிட்டாரு, தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை இந்த மரியாள் தெரிந்து அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவன் தான் நம்ம பங்கு. கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை போல தேவன் நம் பங்காக இருக்கிறார். இந்த கால் கழுவும் போது அந்த யோவானில் சொல்வார், பேதுருடைய கால் கழுவும் போது என் காலெல்லாம் நீங்கள் கழுவலாமாம்பார். அப்போ ஆண்டவர் வார்த்தை சொல்வார், நீ நான் உன்னை காலை கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்ட்டார். ஆக நாம் அவரை பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகணுன்னா அவர் நமக்கு பங்காக இருக்கணும்னா சமூகத்தை மரியாதை போல் இருக்கணும்.
அதே ராபோஜனத்தில் தேவன் சொன்ன விதமாக கால்கள் கழுவி அப்படிப்பட்ட ராபோஜனமாக நாம் பங்கு கொள்ளக்கூடிய நம்ம பஸ்காவாக இருந்து நம்ம நடந்தால் மாத்திரத்தான் ஆண்டு சொல்றாரு. கால்கள் கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை. இது வேறு யாரும் சொல்லலை, இயேசுவே தன் உயிரோடு இருந்த நாட்களே சொன்னார். அப்போ பேதர் என்ன நினச்சான்னா, கால் கழுவுனால பங்குன்னா சரீரம் முழுவதும் நமக்கு கழுவுனா எப்படி இருக்கும் தான், எனக்கு கையை தலையெல்லாம் இல்லை, மூழ்கினவனுக்கு கால் மாத்திரம் போதுன்ட்டார். ஆக நமக்கு பரலோகத்தில் தேவன், ஆனால் 1000 வருஷம் அரசாட்சியில் ராஜாக்களும் ஆசாரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சில பங்கை தருவார். ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் சில பகுதிகளை தந்து, சில பங்குகளை தந்து, நாம் அதை இயேசு தந்த அதிகாரத்தினால ஆளுகை செய்வ தருவார். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இயேசுவே நமக்கு பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா மோசையை பின்பற்றின மாத்திரமல்ல, அந்த உண்டாக்கின தேவனை பின்பற்றினார். ஆக நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? சத்தியத்தை போதிக்கிற, ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கிற ஊழியரை பின்பற்றி இயேசுவை பின்பற்றும் போது அவர் நமக்கு பங்காக இருப்பார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயருக்கு நிருபம். நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு என்ன நம்பிக்கை? பரலோகராஜ்ய போகிற நம்பிக்கை. ஆபிரகாம் போல முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் எப்படி இருப்போமா? சில ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதரை பங்கு தந்தை அப்படிம்பாங்க. பங்கு இந்த இடத்திற்கு அவர் தான், அதுக்கு அர்த்தம்னா இவர் தான் பங்கு, இந்த பங்குக்கு அவர் தான், இந்த இடத்திற்கு அவர் தான் தந்தை அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம முடிவு வரைந்து அவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கை இருந்தால் கர்த்தரே நமக்கு பங்காய் இருப்பார். அல்லேலூயா. அப்படி யோசுவா அந்த தேசத்தை பங்கிடக்கூடிய தலைவனாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ரெண்டாவதாக அடுத்தது யோசுவாவினுடைய பார்த்தீங்கன்னா எரிகோவை லேவு பார்க்கும்படியும் அனுப்புகிறான். இங்கே கொஞ்சம் ஞானமாக செய்யணும். மோசே எத்தனை பேர் லேவுக்காரை அனுப்பினான்? 12 பேர் அனுப்பினான். எத்தனை பேர் நற்செய்து கொண்டு வந்தாங்க? 2 பேர். 10 பேர் என்ன செய்யலை? துர்செய்தி கொண்டு வந்தாங்க, நற்செய்தி கொண்டு வரல. இந்த யோசுவா இதில் கொஞ்சம் கவனம் வைத்து விட்டான். வச்சுட்டு என்ன பண்ணான்னா 2 பேரை மாத்திரம் அது மோசே எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அனுப்பினார். இப்போ யோசுவா ரகசியமாக அனுப்புகிறார். அல்லேலூயா. எப்படி அனுப்புகிறார்? ஒருவேளை என்ன நினச்சிருப்பான், நம்ம ஒரு 12 பேர் அனுப்பி 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்து 10 பேர் துர்செய்தி கொண்டு வந்தா இந்த ஜனங்களுடைய இறுதியெல்லாம் கலங்கி நம்ம கோவப்பட்டு கானானுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரை வந்துவிடும். மோசைக்கு ஏற்பட்ட சூழ்நிலை வந்துடலாம். அதனால் அது ரகசியமாக அந்த எரியோ கோட்டைக்கு அதை பார்த்தும்படி லேவுக்காரர்களை அனுப்பினார். இப்போ எரியோ அப்படின்னா அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், எரிகோ என்பதற்கு சந்திரன் என்கிற ஒரு பேர் இருக்கு. நாம் பார்க்கக்கூடிய சந்திரன், அதுக்கு இன்னொரு பேர் பிறை அப்படின்னு சொல்லுவோம். அதை எரிகோ பட்டணம் அந்த பிறை அல்ல சந்திரன் வடிவத்தில் தான் அந்த எரிகோ பட்டணம் இருக்குமா. இப்போ அதை தாண்டி தான் போகணும். அதை தாண்டி யோர்தானை தாண்டி ஆயின் பட்டணத்தை தாண்டி கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். அப்போ இதை லேவு பார்க்கும்படியாக அவன் அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது.
இங்கே இன்னும் நீங்கள் இது எபிரிய வார்த்தையில் எரிகோ என்ற வார்த்தைக்கு எபிரிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அங்கே ரீவா என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆக இந்த வார்த்தை ரூபாக் என்று கூடிய வார்த்தை. ரூபாக் என்றால் காற்று என்ற அர்த்தம் அல்லது நறுமணம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த எரிகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான விருட்சங்கள் இருக்குமா. அந்த காற்று அசைக்கப்படும் போது அதோடைய நறுமணங்கள் அது எல்லா இடங்கள் வீசுமா. அல்லேலூயா. அப்படிதான் சில மரங்கள் காற்று அசைக்கப்பட அந்த வாசனைகளை நாம் பார்க்க முடிகிறது. அது எபிரியர் வார்த்தையில் ரூபாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் இதை என்ன செய்கிறான்னா லேவு பார்ப்பதற்காக யோசுவா 2 பேர் மாத்திரம் அனுப்புகிறார். இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம். நூனின் குமாரனாகிய யோசுவா இப்போ இதில் எங்கேருந்து அனுப்புகிறான்? அந்த ஜனங்களை சித்தீமிலிருந்து அனுப்புகிறான். மோசே லேவு பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினார். இங்கே சித்தீமிலிருந்து 2 மனுஷரை ரகசியமாக லேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கேயே தங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. 2 பேர் மாத்திரம் அனுப்புகிறான். அந்த போன இடம் பார்த்தீங்கன்னா ராகாப் என்கிற வேசின் வீட்டில். ஆனால் அவங்க தவறாக நடத்தப்படலை. அங்கே ரொம்ப நாளாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில நாள் தங்கி இருக்கிறாங்க. இந்த எரிகோவனுடைய கோட்டை எப்படி இருக்குன்னா காலையில் திறப்பாங்க, மாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் கதவை அடிச்சிருவாங்க. அந்த வாசல் பெரிய வாசலாக இருக்கும். சின்ன வாசலும் இருக்குமா. ஆனால் சில நேரம் அந்த பெரிய வாசல் பக்கத்தில் சிறிய வாசல், அதுக்கு தான் ஊசி வாசல் போல ஒரு வாசல் இருக்கும். ஆக மற்ற எந்த வழி வராமல் அந்த வழியாக என்ன செய்யலாம், வரலாம் என்று அந்த சின்ன வாசலை வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், பெரிய கேட் இருக்கும், சைடில் ஒரு சின்ன கேட்டு வச்சுருப்பாங்க. இதே போல் எரிகோவை போய் இப்போ லேவு பார்க்க போகிறாங்க. லேவு பார்க்க போன இடத்துல எங்கே வந்துட்டாங்க, ராகாபனுடைய வேசி வீட்டில் அவள் தங்க வைத்தாள். தங்க வைத்துடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த அவளை ஆராதிக்கிற தேவனை குறித்து தெரிஞ்சு போச்சு. எப்படியும் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். எப்படி இந்த எரிய கோட்டைகள் தகர்க்கப்படும், அழிக்கப்படும் என்பதையும் அவள் அறிந்து கொண்டாள். இப்போ அந்த நேரம் பார்த்து எரிகோ ராஜா வரான். அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் தங்கினாங்களாமே. என்ன உண்மைதான், வந்தாங்க. எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. அவர்கள் வாயில் அடைப்பதற்கு முன்னாடி சாயங்கால நேரத்தில் எப்படி போயிட்டாங்க என்று சொல்லி அந்த பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறவளாய் இருந்தார். அல்லேலூயா. அது 2 பேரை என்ன செய்தால், காப்பாற்றினார். அதுக்கு பின்ன அவங்க போன உடனே அவளுடைய வீட்டினுடைய மேல் தட்டையில் சணலுக்குள்ளே அவளை ஒளித்து வைத்தார். அந்த காலத்துடைய வீடு மேலே தட்டையாக இருக்குமா. இப்போ நம்ம டெரஸ் தட்டை இருக்குமில்ல, பழைய ஓட்டு வீடு மாதிரியில் தட்டையாக இருக்குமா. ஏன் அப்படி வைக்கிறான்னா, கோடை காலத்தில் வெயில் தாங்காமல் மேலே போய் காற்று வாங்குவதற்கும் சற்று இலை பாருவதற்கும்
தான் சமைக்கக்கூடிய சில பொருட்களை காய வைப்பதற்கும், இன்றைக்கி நம்ம அந்த பழக்கம் மொட்டை மாடியில் தான் அதை காய வைப்பாங்க, வத்தலானாலும் சில காரியம். அதே போல் காய வைப்பதற்குள்ள அந்த இடம்தான் அதை வேசியினுடைய அந்த அலங்கத்தின் மேல் இருக்கிற தட்டையான வீட்டின் அந்த சணல் தட்டைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன். அல்லேலூயா. அப்படியே அவள் செய்யும்போது லேவு பார்த்தவர்கள் உடனே திரும்பும்போது நீங்கள் அவள் தான் இறக்கி விட்டால் அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவள் வார்த்தை சொல்கிறேன், உங்கள் தேவன் இப்படி எல்லாரும் சத்திய புரிஞ்சிட்டு, அதனால் எங்களை நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும், எங்கள் குடும்பங்களை காப்பாற்றணும், எங்களை அப்போ நினச்சிக்கணும் அப்படின்னு கீழே சொல்லிட்டே வரும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிவப்பு நூலை அடையாளம், அது இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளம் கொடுத்துட்டு, நாங்கள் வரும்போது இந்த வீட்டில் இந்த நூல் அடையாளமாக இருந்தால், உன்னுடைய சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே சேர்த்திரு, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவாங்க. ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற இடத்தை தவிர வேறு இடத்தில் இருந்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகாப் என்கிற அந்த வேசித்தனம் செய்கிறவள் பரிசுத்தவான்களை காப்பாற்றி அவள் எதற்காக வந்திருக்கிறாங்க என்பது பின்னாடி வாசித்து பாருங்க. அந்த பகுதியில் நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி ரெண்டாவது யோசுவா என் புஸ்தகம் அது வாசிங்க, வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் போய் தேசத்தையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், தங்கினார்கள். தேசத்தில் லேவு பார்க்கும்படி சில மனுஷர், அவங்க பொய் சொல்லிட்டாங்க, 2 பேர் தான் வந்தாங்க, சிலர் மனுஷர் இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டுக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்த உன் வீட்டிலே பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்திலெல்லாம் லேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்ன. பொதுவாக இன்றைக்கி இந்த பழக்கம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு தேசமும், இப்போ இந்தியா இருக்குன்னா மாற்று தேசம் வந்து இந்த இந்தியா தேசத்தை லேவு பார்ப்பாங்க. சில நேரங்களில் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க, எங்கெல்லாம் என்ன இருக்குது, எங்கெல்லாம் நம்ம குண்டு போடலாம், எதை பிடிச்சா இந்த தேசத்தை நாம் பிடித்துடலாம் என்று ஒவ்வொரு தேசக்காரனும் லேவுக்காரனை வச்சுருப்பாங்க. அவர்கள் வந்து அந்த சரியான நியூஸை, இது இங்கே இந்த இடத்துல இன்னும் இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது, ஆயுதப்படை இருக்குது, வெடிகுடி எங்கே, மெயினான இடத்துல லேவு பார்த்து, அந்த லேவு பார்க்கறவங்க பல கோடி வாங்கிடுவாங்க. சில உள்நாட்டுக்காரனே, நம்ம நாட்டுக்காரனே லேவு பார்த்து வெளியில் அந்த செய்தி அனுப்புகிற பழக்கம் இருக்குது. நிறைய நம்ம செய்தி கேட்கணும். ஆனால் இவைகள் அது அந்த பழக்கம்தான் இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் இவர்கள் அது எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது என்பதை லேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட சில தேவ பிள்ளைகளும் லேவு பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, யாராவது அனுப்பி அங்கே போய் பாரு, என்னை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களேன்ட்டு நீ பார்த்து சொல்லும்பாங்க. யாராவது 2 பேர் 3 உட்காந்துட்டானா நீ நைஸாக பக்கத்தில் போய் அவங்க என்ன பேசுகிறாங்க லேவு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்லக்கூடியவைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவைகளுக்கு அல்ல, தேவ சித்தத்தின்படி அந்த எரிகோவை பிடிப்பதற்காக அந்த ஜனங்கள் லேவு பறுக்கும்படி கடந்து போனார்கள். இப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்கிற 4வது வசனத்தில், மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்தது மெய்த்தான். அவன் சென்று அது செஞ்சது மெய்த்தான்.
வந்திருந்தார்கள். சொல்றாங்க, வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் ஆனால் இவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. தெரியாது. வாசலை அடைக்கும் வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே இருட்டு வேளையிலே மனுஷர் அந்த மனுஷன் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர் அவர் எங்கே போனார்கள் எனக்கு தெரியாது. தெரியாது. அவர்களை அவர் சீக்கிரமாய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார். ஒருவேளை இவ காட்டி கொடுத்திருந்தா நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக மாறுகிற சூழ்நிலை உயிரான். எரிகோ கோட்டை பிடித்து ஆண்டு சொன்னா நடக்கும், அது வேற. சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த பரிசுத்தவான்களை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டை சார்ந்தவளை தன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி அந்த ராஜாவுக்கு பயந்ததனால அந்த பரிசுத்தவான்களை ஒழித்து வைத்தார். அல்லேலூயா. அவங்க போயிட்டாங்க, அதனால நீங்கள் சீக்கிரமாக லேட் பண்ணாதீங்க, மேலே தான் இருக்கிறாங்க, சீக்கிரமாக போய் தேடி நீங்கள் கண்டுபிடிங்கள் என்று அவர் சொல்கிறார். அடுத்த 6வது வசனத்தில் அவள் அவர்கள் வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளை மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷர் யோர்தான் போகிற வழியில துறைகள் மட்டும் தேட போனார்கள். அவள் தேடுகள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட நேரம் தான் வாசல் திறக்கும், அடைக்கப்படும். அந்த மனுஷன் படுத்துக்கொள்ள முன்னே இப்ப அவ போறான் வீட்டின் மேல், அவடத்தில் ஏறி போய் பாருங்க. அப்போ அவளுக்குள்ளேயும் கத்தரை பார்த்தாரு. அவர் சொல்லிட்டா, உடனே புரிஞ்சிட்டா. தேசத்தை இன்னும் வந்து யுத்தம் பண்ணல, ஆண்டு சொன்னபடி நடக்கலை. அந்த முன்கூட்டியே அவளுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு சொல்ற, கத்தர் தேசத்தை என்றும் திகில் பிடித்திருக்க உங்களை குறித்து எங்களுக்கு என்ன இருக்கு? பயம். பயம்னா இதை எரிகோ கொண்ட பிடிச்சிருவாங்க, திகில் பிடித்திருக்குது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்று நான் அறிவேன். எல்லாரும் உங்கள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கன்னு அறிவேன். நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது முன்பாக அதையே சொல்றா பாருங்க. மோசையனுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை கூட அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க எகிப்திலிருந்து வரும்போது மோசையின் மூலமாக சிவந்த சமுத்திரத்தை பிளக்க செய்து தண்ணீரை வற்ற போக பண்ணினதையும், யோர்தானின் அப்பாரத்தில் எமோரிய 2 ராஜாக்களையாகிய சீகோனையும் ஓகையும் செய்த கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களுடைய எல்லாரும் தைரியம் இருக்கிற தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கத்தர உயர வானத்தில் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்பொழுது தயவு செய்தபடியால் நீங்கள் தகன குடும்பம் தயவு செய்வோம் என்று கத்தர் பேரில் ஆணையிட்டு தகப்பனையும் தாயையும் என் சகோதரரையும் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து போதும். இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய இருக்கு. அப்போ அதன்படி யோசுவா லேவை பார்த்து கர்த்தர் சொன்னபடி 7 எக்காலங்களையும் அந்த எரிகோ கொட்டைக்கு முன்னாடி ஆசாரிகளும் உடன்படி பெட்டிகைகளும் 6 நாள் என்ன செய்யணும்? 7வது நாள் 6 முறை சுற்றி 7வது முறை ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னதுனால அந்த ரெட்டிப்பான அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அழிந்து போனார்கள். அந்த ராகாப்பனுடைய குடும்பம் மாத்திரம் தேவன் அலங்கத்தின் மேலே இருக்கிற இன்னும் அந்த வீடு இருக்குன்னு சொல்லி
ஆராய்ச்சி செய்கிறவர் சொல்றாங்க. அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆணையிட்டபடி தேவன் அவர்களை காத்தார். அல்லேலூயா. இதில் ஒரு கேள்வி நமக்கு வரலாம். வேசித்தனம் செய்தவளை தேவன் எப்படி காப்பாற்றினார் அப்படின்ட்டு. என்னைக்கு இந்த பரிசுத்தவான்களை சந்தித்தாலோ, என்னைக்கு அந்த சிவப்பு நூலை அடையாளமாகி போட்டாலோ, அன்றிலிருந்து அவளுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அந்த தொழில் செய்யாம மனம் திரும்பினவராய் மாறினார். அதனால தேவன் எல்லாமே தகர்த்தாலும் பரிசுத்தவான்களை காப்பாற்றியதனால, காட்டி கொடுக்காம காப்பாற்றியதனால தேவன் அந்த குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து காத்து கொண்டார். அல்லேலூயா. ஆக இங்கே நாம் அறிந்து கொள்கிற சத்தியம், பரிசுத்தவான்களை கனப்பண்ணுகிற, பரிசுத்தவானுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற, ஜெபத்தில் மன்றாடுகிற அந்த தேவ பிள்ளைங்க குடும்பத்தை இந்த நாளிலும் தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புதிய காலத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31, 32 நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் இந்த எவன், இந்த 2 பேர்ல எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, ஆயக்காரரும் வேசிகளும் யாருக்கு முன்னாடி? இஸ்ரவேல் புத்தருக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா வேசித்தனம் செய்து கொண்டே போவார்கள், அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு கட்டத்தில் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்னாடி அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லு. நீங்கள் மத்திய 1ஆம் அதிகாரத்தில் ராகா பேர் இருக்கு, மோவாப் அந்த பெண்ணின் பேரும் இருக்கு. ஆக நம்ம சில நேரங்களில் அவள் தவறு செய்கிறாள் என்று அவன் ஒரு நாள் மனம் திரும்பி இருப்பான். தவறு செய்கிறவனை பார்த்து அவன் தப்பு செய்கிறான்னா அவன் ஒரு நாள் மனம் திரும்பி நம்மை காட்டிலும் பரிசுத்தமாக வாழ்ந்து அவன் தேவராஜ்யத்துக்குள்ள போயிடுவான். நம்ம குற்றம் சொல்லிட்டே குற்றவாளியாகி நம்ம அதை இழந்து போயிடுவோம். அப்படி தேவன் இந்த ராகாப் என்கிற குடும்பத்தார் அனைவரையும் மீட்டு தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. அது யோசுவாவுடைய தலைமையினால அதை செய்து கர்த்தர் முடித்தார். யோசுவா எதை சொன்னா அதன்படி ஜனங்கள் செய்தார். ஏன் அப்படின்னா, யோசுவா மோசே எதை சொன்னா அதன்படி செய்தான். இப்போ யோசுவா எதை சொல்றான்னா அதன்படி ஜனங்க செய்கிறாங்க. அதே போல நமக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு கூட அவங்க சொல்வதின்படி நான் செய்தால் நான் சொல்வதை ஜனங்க கேட்குறாங்க. நான் அப்படின்னா முதல் சொல்ல, நீங்கள் அங்கே முதல் கீழ்ப்படிங்க, அவங்க சொல்கிறபடி நடங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துடுவோம் அப்படிம்பாங்க. ஆக யோசுவா அதுக்கு முன்மாதிரி உள்ளதுதான். அந்த யோசுவாவுக்கு ஜனங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், எப்போ எழும்பணும், எப்போ ஆர்ப்பரிக்கணும், முன்னாடி யார் போகணும், பின்தண்டில் யார் போகணும், கடைசி நாள் என்ன பண்ணணும், எப்படி ஆர்ப்பரிக்கணும், அதேபடி செய்ததுனால அந்த எரிகோவை தகர்த்து அதை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது யோசுவாவுடைய தலைமையில் நடந்த ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவனுடைய காலத்தில் யோர்தானை கர்த்தர் கடக்க செய்தார். யோர்தானை கடக்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறை தாண்ட செய்தார். அப்ப இங்கே யோசுவாவுக்கு ஒரு காரியம் சொல்றார். உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அந்த யோர்தான்
அறுப்பு காலத்தில் கரை புரண்டு போகிற யோர்தான், மேலிருந்து கீழே வரும் பாய்கிற யோர்தான். அதுக்கு நம்ம மரண யோர்தான் என்று கூட சொல்கிறோம். அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மோசையின் மூலமாக செய்ததை போல யோசுவாவுடைய வாய்க்கில் ஆண்டு செய்யலை. எரியோ கோட்டையினுடைய சூழ்நிலை அந்த தகர்க்கும் போது கோலை நீட்டு அல்லது கோலை உயர்த்து, கோலை கொண்டாடி அல்லது கண்மலை மேலே பேசுவதை பேசு அப்படின்னு சொல்லலை. அங்கே நீங்கள் என்ன செய்யணும், எக்காலம் போகணும், உடன்படிக்கை போகணும், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி துதிக்கணும். அலையா. அப்போ ஒவ்வொரு ஊழியக்கால மோகமும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நடத்துக்கிறார். இங்கே அதே யோசுவை கொண்டு இப்போ யோர்தானை கடந்து போகணும். என்ன செய்யணும், 12 ஆசாரிகள் உடன்படிக்கை சுமந்து பெட்டி சுமந்துட்டு போகணும். சுமந்த பான பின்னாடி சொல்றாரு, ஆசாரிகளுக்கும் இஸ்ரவேலுக்கு 2000 முழம் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா அதிலையும் கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்து இருந்தார். அதுவரையும் இந்த 25 லட்சம் ஜனங்க, 5 லட்சம் புருஷன்ல ஜனங்க மோசையோடு கூட தான் போனாங்க. மோசையை முறுமுறுத்தார்கள், மோசையை கோபம் ஓட்டினாங்க. அந்த கோபத்தில் தான் பேச வேண்டிய இடத்துல அந்த மேரி பவிஸ்த கண்மெல்லாம் அடிச்சிட்டான். அதனால அவனும் கானானுக்குள்ள போகக்கூடாத ஒரு சூழ்நிலை உருவானது. அப்ப பார்த்தாரு, 2000 முழம் நீளத்தில் வரும். அலேலுயா. ஆசாரியன் பக்கத்தில் உடன்படிக்கை பெட்டி சுமந்த விளத்தில் பக்கத்தில் போயிருக்கூடாது. 2000 முழான கணக்கு பாருங்க. அவ்வளோ தூரம் திறந்து என்னதான் பேசினாலும் யோசுவாவுக்கும் அந்த உடன்படிக்கை சுமந்த ஆசாரிகள் காது கேட்காது. பக்கத்திலே இருந்த ஒரு வேலை ஏதாவது முறுமுறுத்து இருந்தாலும் அவங்களுக்கும் மோசையை போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இவங்களும் காணான்னு போகக்கூடாத சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனால் இன்னொரு காரியம், ஆனால் இந்த ஜனங்க பின் சந்ததிகளாக இருப்பதனால ஒருவேளை முறுமுறுப்பு இல்லாமையும் வந்திருக்கலாம், அல்லது முறுமுறுக்கிறவளாக எதிர்த்து பேசக்கூடியவளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தது எதுக்கும் பச்சனை இல்லாமல் 2000 முழம் நீளம் வச்சுட்டார். அலையா. சிலர் சொல்லுவாங்க, கிட்ட போனால் தான் இந்த பாலும் புளிக்கும்பாங்க. நிறைய இடத்துல உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப நெருங்கின இடத்துல தான் பிரச்சனையாக வரும். யாரை நம்புகிறோமோ, யார் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக சில நேரம் பிரச்சனை வந்துடும் தான் ஆண்டவர் 2000 முழம் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்க, பக்கத்தில் ஒருத்தனை வச்சுட்டே இருந்தார். அவன் தான் யூதாஸ் காரியத். இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனை யாருனால வந்ததுன்னா அவனால தான் வந்தது. ஏன்னா ஒரே தட்டிலே இயேசுவோடு கூட கையிட்டு சாப்பிட்டவன், அப்பம் தின்னவன், கூடவே இருந்தவன் தான். அப்போ அவனால தான் அவருக்கு பிரச்சனை. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தார். அலேலுயா. அதனால தேவன் சில விஷயங்கள டிஸ்டன்ஸ் வைக்கிற 2000 முழத்தில் அதை வச்சு நீங்கள் பின்னாடி அது கரெக்டாக வரணும். இப்போ யோர்தான் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானுடைய ஓரத்தில் ஆசானுடைய உள்ளங்கால் படணும். அலேலுயா. இப்போ அங்கே கோலை நீட்ட சொல்லலை, அல்லது துதிக்க சொல்லலை, எதையும் சொல்லலை. ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு எக்காலம் ஓதப்படலை. அந்த உள்ளங்கால் யோர்தானுடைய ஓரத்தில் தொடணும், அதான் சொன்னார். அங்கே என்ன நடந்தது? அந்த ஓரத்தில் ஆசானுடைய உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் மேலிருந்து கீழ் வரை 2ஆக பிரிந்து
உலர்ந்த தரையாய் மாறினது. அல்லேலூயா. இப்போ அந்த உடன்படிக்கை சுமந்தவைகள் நடு அந்த உலர்ந்த தரையில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் கடந்து போன பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அசையாம இருக்கணும். அங்கிருந்து ஒரு 12 கல்லை எடுத்து அக்கறை வரும்போது அந்த 12 கல்லை நாட்டணும். இன்னொரு 12 கல்லை ஆசாரில் நின்ற இடத்துலையும் நாட்டி வர வேண்டும். எதிர்காலத்தில் யாராவது கேட்டால் தேவன் இப்படி ஜனங்களை அற்புதமாய் நடத்தினார் உங்கள் பிதாக்கள் மூலமாக என்று சொல்வதற்கு அது சாட்சியாக இருக்கும் என்று யோசுவாவுக்கு சொன்னபடி யோர்தானை ஜனங்க கடந்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ கடைசி மனுஷனுடைய கால்கள் யோர்தானை கடந்து போன போது அது மீண்டும் பழையபடி யோர்தான் மாறினது. இப்போ யோசுவாவுடைய நாட்களில் அப்படி செய்தார். எலியாவுடைய நாட்களில் இதே யோர்தானை கடக்கணும். அதற்கு உடன்படிக்கை சுமக்க சொல்லலை, எக்காலம் ஓத சொல்லலை. அப்போ எலியா என்ன செய்தான்? தன் சால்வை முறுக்கி ஓங்கி அடித்தான். அல்லேலூயா. எந்த வார்த்தை சொல்லலை. ஆக யோர்தான் ரெண்டாக அந்த எலியாவுக்கு பிரிந்ததை அவன் அப்புறம் போனான். எலிசாவும் போயிட்டான். எலிசபெத் திரும்பி வரும்போது அதே சால்வை தான், எலிசல் மேல் இந்த சால்வை இருந்தது. சும்மா ஓங்கிருந்து அடித்த கூட அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் எலியாவின் தேவன் எங்கே அந்த வார்த்தை சொல்லி அந்த யோர்தான் அடித்தான். யோர்தான் அவனுக்கு வழிவிட்டது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு ஊழியர் மூலமாக ஒரு வித்தியாசமான காரியம் செய்கிறார். இன்னைக்கு சிலர் ஊழியரை பார்த்தீங்கன்னா மற்ற ஊழியர்கள் செய்வதை போலேயே செய்வார்கள். அது தேவனுக்கு பிரியமாக அல்ல. அப்போஸ்தலருடைய காலங்களில் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் அற்புதம் நடக்கும். இயேசு யாராகில தொட்டாலும் அற்புதம் நடக்கும். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் நிழல் பட்டால் அற்புதம். அல்லேலூயா. வேற எங்கே இயேசு கூட நிழல் பட்ட அற்புதம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவனுக்கு அப்படி செய்தார். வேற அப்போஸ்தலர் பற்றி சொல்லலை, அவனுக்கு நிழல் பட்டார். அந்த வழி உரகம் அவன் நிழல் படுமாறு வச்சிருப்பாங்கள. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் உருமாலை தொட்டால் அற்புதம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நடத்துகிற தேவன். நம்ம எப்படி தேவன் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடக்கணும். மோசையை நடத்தினதை போல யோசுவாவை நடக்கலை, யோசுவாவை வித்தியாசமாக நடத்துகிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொன்னபடி செய்தான். அவன் யோர்தானை அவன் கடந்து போனான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இது நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 6ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம இப்போ என்ன செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. அப்படி அவன் எரிகோவை பிடித்தான், யோர்தானுக்கு அற்புதங்களை செய்து இவ்விதமாய் நடந்தான். இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் நல்ல கவனிக்க. இப்போ எரிகோ தகர்ந்த உடனே எரியோகை கட்டுகிறவன் அந்த தேசத்துக்கு அந்த பட்ட சாபம் போட்டார். யோசுவாவுடைய நாட்களில் அந்த சாபம் போடப்பட்டது. அது யாருமே கட்டக்கூடாது என்பதற்காக அந்த என்ன சாபம் சொன்னா அது நடந்தது. இக ஆதி ஆகமத்தில் சரி இதை வாசிக்கும். 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற அவன் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதை வாசலை வைக்கிற போது செகூப் என்னும் இளைய குமாரனையும் சாவ கொடுத்தான். அப்போ அங்கே யோசுவா சொன்னான். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25-26 கூட வாசித்து பாருங்க. 25-26 கடைசி வசனம். யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சாபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதை வாசல்ல வைக்கும்போது இளைய குமாரனையும் கடவன் என்று சாபம் கூறினார். இவ்விதமாகவே கர்த்தர் யோசுவாடு கூடவே இருந்தார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பரிவிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி சாபங்கள் இருக்கு. ஆபிரகாமுக்கு சொல்வார். என்ன சொல்வார்? உன்னை சபிக்கிறவளை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன்ட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்றாரு? உங்களை சபிக்கிறவளை நீங்கள் ஆசீர்வதிங்கன்ட்டார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது ஊழியர்கள் சாபம் இடக்கூடாது. நம்மளை சபிக்கிறவளை என்ன செய்யணும்? அங்கே ஆபிரகாம் சொல்றார், உன்னை சபிக்கிறவளை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே என்ன சொல்ல? யோசுவாவுடைய சாபத்தின்படி தேவன் அங்கே நடத்தி காட்டினார். புதிய காலத்தில் ஓடி உங்களை சபிக்கிறவளுக்காக அவளை ஆசீர்வதி அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கணும். இதெல்லாம் நடத்துவதற்கு யோசுவாவோடு கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று. அல்லேலூயா. அப்பமே சொன்னார், நான் மோசையோடு இருப்பது போல உன்னோட நான் என்ன செய்வேன்? இருப்பேன்னார். பைபிள யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு இருந்தார், யோசுபாத்தோடு இருந்தார். அப்போ அந்த தேவன் உங்களோடு என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், பூமியின் கடைசி பரியந்த நான் உங்களோடு என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணம் பரியந்து நம்மை நடத்துவாருன்னா அவர் கூடவே இருந்து நம்மை நடத்துகிறது. அப்போ அவருடைய கிருத்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று என்று ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதை பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசி இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். அடுத்த வார்த்தை, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அந்த தேசமெங்கும் பரவிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம வாழ்க்கையிலும் யோசுவாயை போல நாம் ஜீவிக்க வேண்டும். அவன் தேவனுக்கும் மோசைக்கு கீழ்ப்படிந்ததை போல அவன் நடந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். இனி அவனை குறித்து சில காரியங்கள் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். தேவன் நம்மையும் யோசுவாவோடு இருந்தது வண்ணமாக நம்மோடு இருந்து நம்ம இந்த பூமியில் மாத்திரமல்ல கடைசி நாள் வரையும் இயேசு மத்திய ஆகாயத்தில் வருகிற வரையும் நம்மை இந்த அனுபவத்தில் நடத்துவதற்காக நாம் ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் நேரம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின
பரிசுத்த ஆவியானவரை நான் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவின் வயது 110 என்று இன்று 2வது வாரமாக தியானித்தோம். இன்னும் அநேக காரியங்களை தியானிக்க நீ உதவி செய்ய போகிறேன். இதில் அறிந்து கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தின்படி தேவ பிள்ளைகள் தேவனுக்கென்று வாழ்ந்து கர்த்தர் தங்களோடு இருக்கும்படியாக வாழ்ந்து ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையின்படியும் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி தேவன் அவளை நடத்தி அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே விசுவாச வாழ்க்கை ஊழியங்களை செய்து தேவன் அவளை நடத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கேட்கிற குடும்பத்திற்குள்ளாக எந்தவித சாபம் இருந்தாலும் அந்த சாபங்கள் முற்றிலுமாக நீங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபத்தை மாற்றும்படியாகவே சபிக்கப்பட்ட மரத்தில் எங்களுக்காக சாபமாய் ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் அந்த இடங்களில் இறங்கி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நானின ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகம் பரியந்தம் சதா நாட்கள் என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.